வணக்கம் மக்களே. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து இந்த கதையை கேட்டு வளர்ந்துருப்போம். நள்ளிரவுல நாய் குறைச்சா கெட்ட சகுனம், யாராச்சும் இறக்க போறாங்க, இல்ல கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி நடமாடுது. இப்படி பல கதைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே நாய் இரவுல ஊளையிடுறதுக்கு பேய்கள் தான் காரணமா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ரகசியங்கள் இருக்கா? இன்னைக்கு வீடியோவில் நள்ளிரவுல நாய் குறைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அறிவியல் உண்மை என்னன்னு தான் பார்க்க போறோம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. மறக்காம சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் நாய் குறைக்கிறத கெட்ட சகுனம்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். மனிதர்களால பார்க்க முடியாத அல்லது உணர முடியாத சில விஷயங்களை நாய்களால பார்க்க முடியும்னு ஒரு நம்பிக்கை தலைமுறையா நம்ம எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கு. நள்ளிரவு நேரமே கொஞ்சம் அமைதியா பயமூர்த்துற மாதிரி தான் இருக்கிறதால அப்போ நாய் குறைக்கும் போதோ இல்ல ஊளையிடும் போதோ நம்ம மனசுக்குள்ள இயல்பாவே ஒரு பயம் வந்துடுது. ஆனா உண்மையிலேயே இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா எந்தவித அறிவியல் ஆதாரமும் இல்லை. அப்போ நாய் எதுக்கு இரவுல தேவையில்லாம குறைக்குது? இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் காரணங்கள் இருக்கு? நிச்சயமா இருக்கு. பகல் நேரத்துல 1000 சத்தம் இருக்கும், வாகன சத்தம், டிவி சத்தம், மக்கள் பேச்சு. ஆனா நைட்டு 12 மணிக்கு அப்புறம் எல்லா இடமும் பயங்கர அமைதியா இருக்கும். மனிதர்களால கேட்க முடியாத சின்ன சின்ன சத்தம் கூட நாய்களுக்கு ரொம்ப தெளிவா கேட்கும். உதாரணத்துக்கு தூரத்துல போற எலி இல்ல வீட்டின் சுவர்ல போற சின்ன சின்ன பூச்சிகளோட சத்தம் கூட நாய்களோட காதுகளுக்கு கேட்கும். நாய்களோட மோப்ப சக்தி மனிதர்களை விட பல மடங்கு அதிகம். தூரத்துல ஏதோ ஒரு தெருநாய் வருதுனாலோ இல்ல ஏதோ ஒரு புது வாசம் வந்தாலோ அது உடனே அலர்ட் ஆயிரும், சத்தம் போட ஆரம்பிச்சிரும். நாய்களுக்கு இயல்பாவே பாதுகாப்பு உணர்வோ அதிகம். நைட் நேரத்துல வீட்டில் எல்லாரும் தூங்கும்போது ஐயோ நம்ம ஏரியாவை நாம தான் பாதுகாக்கணும்னு அது ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கும். யாராவது தெரியாத நபர் வந்தாலோ இல்ல வேற தெருநாய் உள்ள வந்தாலோ உடனே எச்சரிக்கை பண்ணும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் சில முக்கிய காரணங்கள் இருக்கு. பகல் முழுக்க நம்மளோட விளையாடிட்டு நைட்ல எல்லோரும் தூங்க போனதும் நாய்களுக்கு பயங்கர சலிப்பு வந்துருமா. யாராச்சும் என் கூட விளையாட மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த தனிமை உணர்வுல கூட இரவு நேரத்துல கத்தி ஊளையிடும். நம்ம மனிதர்களுக்கு வயசானா ஞாபக மறதி, கண் பார்வை குறைபாடு, காது கேட்காம போறதெல்லாம் நடக்கும்ல, அதே மாதிரி தான் வயசான நாய்களுக்கும் நடக்கும். நைட்ல திடீர்னு வழி தெரியாம இல்ல பார்வை மங்கி பயத்துல குறைக்க ஆரம்பிச்சிரும். உடல் வலி இருந்தாலும் அதுங்க குறைக்கும். விஷயம் என்னன்னா, நள்ளிரவுல நாய் குறைக்கிறதுங்கிறது கெட்ட சகுனம் இல்லை, எந்த அமானுஷ்யமும் இல்லை. அது ரொம்ப இயல்பான ஒரு நாயினுடைய நடத்தை தான். உங்க வீட்டுல வளர்க்குற நாய் இரவுல அதிகமா குறைச்சா அது கூட கொஞ்சம் நேரம் செலவழிங்க. வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. அதுக்கு உடற்பயிற்சி கிடைச்சா நைட்ல நல்லா தூங்கிடும். அந்த நாய்க்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா இல்ல வலி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. தெருநாய் குறைச்சா பயப்படாம அது ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு அலர்ட் ஆகுதுன்னு நினைச்சிட்டு நிம்மதியா தூங்குங்க. இனிமே நைட்ல நாய் குறைக்கிற சத்தம் கேட்டா பயப்பட மாட்டீங்களே. நாய் குறைக்கிறதுக்கு பின்னாடி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில் அது நடந்திருக்கா? இப்படிங்கிற பல விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.